இந்த கமர்ஷியல் இந்த ஒரு ஆடியன்ஸை சீட் பண்ணக்கூடிய அந்த பிளே இந்த கதைக்கு தேவைப்படவில்லை. ஓகேங்களா? எல்லா ஹீரோயிஸ் படங்கள்லையும் ஹீரோஸ் ஆக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சீட் பண்ணி 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 மாற்றுவோம். பட் இந்த கதை இந்த மாதிரியான ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு 30 வருஷம் நெகட்டிவாக மாற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிதானமான பார்வை தேவை. அதுக்கு ஆடியன்ஸ் 248 நான் சொன்னாங்க 248 வச்சுருக்க, இதுக்கு நீ வந்து இவனை காமிச்சிக்கிட்டே நீ போகிற, இது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னாங்க என்கிட்ட. இவன் ஜெயிச்சுட்டு தான் இவன் ஜப்பானுக்கு போயிட்டான்னு நீ படம் காமிக்கிற, ஆனால் படம் 248 அதை ஏன் வச்சுக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம மறக்கடிக்கிறது என்னோடய விஷுவல்ஸும் என்னோடய மனிதர்களும் தான். அதுதான் என்னுடைய வேலையை. அதெல்லாம் வேலையே. அதனால் நம்ம அதை முயற்சி பண்ணுவோம். பட் அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மாற்ற முடியாது. ஒரு விஷயம் எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் அந்த சேர நொடி ரொம்ப அழகானதாக இருக்கணும். அது ஃபைனலி அந்த படம் முடியும் போது அந்த நிதானத்தோடு அந்த வெற்றியை உணர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ பரபரப்பாகி அப்படி ஏகி போய் கடைசியாக போய் இந்த ஃபைனலில் அந்த எமோஷ்னல் கண்ணீர் வர்றதை விட எனக்கு ஒருத்தர் நிதானமாக ஒருத்தனை அவதானித்து ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி, ஒரு அப்பாவை ஃபாலோ பண்ணி, ஒரு பையனை ஃபாலோ பண்ணி, அந்த அப்பா பையனுக்கான கண்ணீருக்காக அவன் கண்ணீர் சிந்தினா அப்படின்னா அது ரொம்ப நிதானமான எடுத்த முடிவாக இருக்கும். பரபரப்புக்காக எடுத்த முடிவாக இருக்கக்கூடாது அப்படிங்க வச்சு